Hello students, welcome to Learning Spot. இப்போ எக்ஸாம்பிள் 6.1 பார்க்குறோம். ப்ரூவ் தட் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது? tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம உள்ளுக்குள்ள அப்ளை பண்ண போகிறோம். tan தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது? டேனில் வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபார்முலாலையும் ஸ்கொயர் வரும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது ஸ்டெப்பு. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது ரெண்டுக்குமே காமனானது. ஓகேங்களா? அதாவது இதுக்கும் நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். அதாவது இப்போ காஸ் ஸ்கொயர், அதாவது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த க்ராஸும் இந்த க்ராஸும், அதாவது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே என்னென்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இங்கே கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இதை க்ராஸ் பண்ணுங்கள், காஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இப்போ அடுத்தது, இப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் எது வந்து காமனாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். இதில் என்ன காமனாக இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது. ஸோ அதனால் சைன் ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்துகிட்டு இன்டூ இங்கே என்ன சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? இங்கே 1 இருக்குது. அப்போ 1 மைனஸ் இங்கே என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார்முலா இருக்குது, அதாவது அப்ளை பண்ணணும். 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் தீட்டா. ஓகேங்களா? 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா சைன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ உள்ளுக்குள்ளே இதை அப்ளை பண்ணுறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகேங்களா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா, ஓகேங்களா, இங்கே இருக்குது என்ன பேலன்ஸ் இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்? சைன் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகேங்களா? இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதாவது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? டேன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் ஆயிடுச்சு. தான் RHS, ஹென்ஸ் ப்ரூஃப்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.